ஒரு பாடத்திட்டத்தை மாத்துறதுன்னா அது வெறும் கிளாஸ் ரூம்ல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லைங்க. அது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பெற்றோர்கள், ஏன் நம்ம முழு சமூகமும் ஒன்னா சேர்ந்து செய்யற ஒரு கூட்டு முயற்சி. வாங்க, இந்த பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். நம்ம பிள்ளைங்களோட படிப்பு அவங்களுக்கு நிஜமாவே பிரயோஜனமா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. உண்மையான மாற்றம் எப்பவுமே மேலிருந்து வராதுங்க. அது கீழே இருந்து வேர்லிருந்து தான் வளரணும். சொல்லப்போனா கல்வி ஒரு கட்டிடம் மாதிரி. அதோட ஒவ்வொரு செங்கலும் நம்ம சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரால வைக்கப்படுது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே. ஸ்கூல்ல ஒரு புது சயின்ஸ் பாடத்திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளூர்ல இருக்கிற விஞ்ஞானிகள், இன்ஜினியர்கள், டெக்னாலஜி கம்பெனிகள் எல்லாம் அந்த ஸ்கூலோட இணைஞ்சு வேலை செஞ்சா மாணவர்களுக்கு நிஜ உலக அனுபவம் கிடைக்கும் இல்லையா? இதுதாங்க உள்ளூர் பங்களிப்போட பவர். சரி, இந்த பெரிய கல்வி அமைப்புல ஒவ்வொருத்தரோட பங்கு என்னன்னு பார்க்கலாமா? டீச்சர்ஸ்ல ஆரம்பிச்சு சமூகம் வரைக்கும் ஒவ்வொரு கண்ணியா நம்ம ஆராய போறோம். கல்விங்கிறது ஒரு சங்கிலி மாதிரி தாங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு கண்ணியும் வலுவா இருந்தாதான் முழு சங்கிலியும் ஸ்ட்ராங்கா இருக்கும். வாங்க, ஒவ்வொரு கண்ணியையும் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம். இந்த மொத்த சிஸ்டத்தோட இதயமே யாருன்னு கேட்டா சந்தேகமே இல்ல, அது நம்ம டீச்சர்ஸ் தான். கிளாஸ் ரூமோட யதார்த்தம் என்னன்னு அவங்கள விட நல்லா யாருக்கு தெரியும்? டீச்சர்ஸ்னா சும்மா பாடம் நடத்துறவங்க மட்டும் இல்லைங்க. அவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸோட மனசு, அவங்களோட தேவை, அவங்களோட கனவு எல்லாத்தையும் நேரடியா பார்க்கறவங்க. இந்த நேரடி அனுபவம் தான் பாடத்திட்டத்தை எப்பவும் உயிர் போட வைக்க உதவுது. ஆசிரியர்களோட அனுபவம் இருக்கு இல்லையா, அது ஒரு கம்பஸ் மாதிரி. அதுதான் பாடத்திட்டத்தை வெறும் புத்தகத்துல இருக்கிற தியரியா இல்லாம மாணவர்களுக்கு உண்மையிலே பயன்படுற மாதிரி சரியான வழியில கொண்டு போகும். டீச்சர்ஸ் களத்துல சண்டை போடுற வீரர்கள் மாதிரினா பிரின்சிபல்ஸ் தான் அந்த படைய வழிநடத்துற தளபதி. அவங்களோட தொலைநோக்கு பார்வை தான் மாற்றத்துக்கான பாதையே உருவாக்குது. ஒரு பிரின்சிபல் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி. அவர் ஸ்கூலுக்கு சரியான வழியை காட்டி டீச்சர்ஸ்க்கு தேவையான எல்லா உதவியும் தைரியத்தையும் கொடுக்கறாரு. எல்லோரும் சரியான பாதையில பயணிக்க அவர்தான் உதவுறார். அதாவது பிரின்சிபலோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்வை தான் அங்கங்க நடக்கிற சின்ன சின்ன முயற்சிகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பவர்ஃபுல் இயக்கமா மாத்துது. இதுதாங்க ஒரு பள்ளியோட வெற்றிக்கான முக்கியமான சாவி. சொல்லப்போனா டீச்சர்ஸ் வேர்கள் மாதிரி, பிரின்சிபல்ஸ் அந்த மரத்தை வான அளவுக்கு வளர வைக்கிற தண்டு மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு வலுவான கல்வி மரம் உருவாகும். சரி, இவ்வளவு விஷயங்களையும் நாம யாருக்காக பண்றோம்? நம்ம மாணவர்களுக்காகத்தான். அவங்க குரல் தான் கல்வியோட உண்மையான மெலடி. மாணவர்களை நாம வெறும் பயணிகளா பார்க்கக்கூடாது. அவங்க தான் அவங்களோட கல்வி பயணத்தோட டிரைவர்ஸ். சரியான வழியில போக அவங்க கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். இந்த வரிகளை நல்ல கவனிங்க. மாணவர்களுக்கு நாம பேச வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க படிப்புக்கு அவங்களே ஓனர் ஆகுறாங்க. இதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட். ஓகே, இப்ப அடுத்தது, ஒருத்தரோட படிப்பு ஸ்கூலோட முடிஞ்சிடுறதில்ல, அது வீட்லயும் தொடருது. இங்க தான் பெற்றோர்களோட முக்கியமான பங்கு ஆரம்பிக்குது. பெற்றோர்கள் ஒரு முக்கியமான பாலம் மாதிரி. அவங்க தான் கிளாஸ் ரூம்ல கத்துக்கிட்டதை வீட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த கனெக்ஷன் ஒரு மாணவரோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடும் ஸ்கூலும் ஒரே டீமா வேலை செஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதுகாப்பாவும் நம்பிக்கையாவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வலுவான அடித்தளம் தான் அவங்கள ஜெயிக்க வைக்கும். சரி, இப்ப கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸ்கூல் சுவத்துக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு. அதுதான் நம்ம சமூகம். படிப்புக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது இந்த சமூகம்தான். நம்ம சமூகம் ஒரு திறந்து வச்ச புத்தகம் மாதிரி. அது மாணவர்களுக்கு நிஜ உலகத்திலிருந்து பாடங்களை கத்துக் கொடுக்குது. உள்ளூர்ல இருக்கிற பிசினஸ் பண்றவங்க, கலைஞர்கள், தலைவர்கள், இவங்க எல்லாரும் மாணவர்களுக்கு வழிகாட்டியா மாற முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, சமூகம் தான் படிப்புக்கு உயிர் கொடுக்குது. அது நாம கட்டுக்கிறதுக்கு ஒரு நோக்கத்தையும் அர்த்தத்தையும் தருது. இப்ப இங்க பாருங்க, நாம பார்த்த ஒவ்வொருத்தரும் ஒரு முக்கியமான பசில் பீஸ் மாதிரி. எல்லாரும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு முழுமையான அழகான கல்வி சித்திரம் நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா நம்ம பிள்ளைங்களுக்கு எதையெல்லாம் கத்துக் கொடுக்க முடியும்? எல்லையற்ற சாத்தியங்கள் இருக்கு. உங்க குரலும் கூட இந்த மாற்றத்துல ஒரு பகுதியா இருக்கலாம். நீங்க என்ன பங்களிக்க போறீங்க? யோசிங்க.